கும்பராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு இந்த வார ராசிப்படி உங்களுக்கு எப்படி அமையப்போகுது? தொழில் வியாபாரத்தில் வருமானம் வருமா? லாபம் கிடைக்குமா? நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்? உங்களுக்கு பலமாக இருக்க போதா? இல்லை பலவீனமாக இருக்க போதா? குடும்ப ரீதியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மறக்காமல் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வார ராசியை பொறுத்த வரைக்கும் வார முற்பகுதியில் சுமாராக தாங்க இருக்கும். பிற்பகுதியில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. அவங்க மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது குடும்ப பெரியவங்களோட ஆலோசித்து எடுக்கிறது நல்லதுங்க. அதனால் வரவிருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்கலாங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்குங்க. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு வேறு வேலைக்கு முயற்சிக்கிறத பாதிப்பையே ஏற்படுத்துங்க. அலுவலக பணிகளும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காதுங்க. இருந்தாலும் ஓரளவு திருப்திகரமாக இருக்குங்க. கடையை புதிய இடத்துக்கு மாற்ற நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகள்லாம் இந்த வாரம் ஈடுபடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படுங்க. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சில சலுகைகள்லாம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் அவிட்டம் 3, 4 பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு 8ஆம் இடம் செவ்வாயால் உடலில் எதிர்பாராத சங்கடமெல்லாம் தோன்றுங்க. சிலர் விபத்தில் சிக்கி மீள்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. 7ஆம் இட சூரியன் திடீர்னு இடமாற்றத்தை ஏற்படுத்துகிறாரு. இருந்தாலும் குரு பார்வை உங்களை பாதுகாக்குங்க. பொதுவாக நீங்கள் எல்லா விஷயத்திலுமே நிதானமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. சதய நட்சத்திரக்காரங்க 5ஆம் இட குருவும் அவரது பார்வைகளும் நெருக்கடி சங்கட நிலையிலிருந்து உங்களை மீட்டெடுக்குங்க. உங்களை அந்தஸ்தை உயர்த்துங்க. புதிய வீடு வாகனங்கிற கனவை நனவாக்குங்க. அரசியல்வாதிகள் செல்வாக்கு பெறுவாங்க. இப்போதைக்கு புதிய முயற்சியெல்லாம் எதுவும் வேண்டாங்க. பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறதால தொட்டதெல்லாம் தொடங்குங்க. மனசில் குழப்பம் விலகும். பொருளாதார நிலை உயருங்க. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் பெறுங்க. தடைப்பட்ட வேலைகள்லாம் முடிவுக்கு வருங்க. புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கை தேவைங்க. மறந்து கூட கவனக்குறைவோடு இருக்காதீங்க. வார மத்தியில் விழிப்புணர்வோடு செயல்படுறது தான் நல்லதுங்க. எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகக்கூடிய வாரங்க இந்த வாரம். ராசியில் ராகு 7ல் சூரியன் கேது சேர்க்க இருக்குங்க. எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு கூடுங்க. நீண்ட நாள் ஆசை கனவுகள்லாம் நிறைவேறுங்க. எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றி தருங்க. வெளிநாட்டு முயற்சிகள் பலன் தருங்க. பொருளாதார நிலையில் நல்ல நிரந்தரமான உயர்வு ஏற்படுங்க. தாய் வழி சொத்தை பிரிக்கிறதுல இருந்த குறுக்கீடுகள்லாம் நீங்குங்க. விவாகரத்து வர சென்ற வழக்குகள்லாம் திரும்ப பெறுவீங்க. திருமண விஷயத்தில் வேண்டான்னு ஒதுக்கிய வரனே சாதகமாக வந்து முடியுங்க. அதிக வேலை பளுவால் உரிய நேரத்தில் சாப்பிட முடியாமல் அல்சர் போன்ற உடல் உபாதைகள்லாம் வரக்கூடுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுப்போட பொறுமையாக கையாளணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் யாரையுமே முழுமையாக நம்பக்கூடாதுங்க. விநாயகருக்கு கடலை உருண்டை வச்சு வழிபடுங்க. நன்மைகள்லாம் வந்து சேருங்க. மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிகப்படியான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. சில இடங்களில் வேலையில் முக்கியத்துவம் இருக்குங்க. சில இடங்களில் போராட்டமாக இருக்குங்க. உத்தியோக ரீதியாக உயர்வுகள்லாம் வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் திட்டமிட்டபடி நடக்குங்க. வியாபாரத்தில் வருமானம் கூடி கையிருப்பு அதிகரிக்குங்க. புதிய தொழிலில் தைரியமாக ஈடுபடலாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டங்கள்லாம் விலகி மன நிம்மதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. பிள்ளைகளால் பாராட்டுகள்லாம் கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை தான் இருக்குங்க. பதவி உயர்வு வேலை மாற்றம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குங்க. வியாபாரம் பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் மூலம் லாபம் அதிகரிக்குங்க. தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற நேரம் கையுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்களின் வருகை உற்சாகத்தை தரும் விதமாக அமையுங்க. மகிழ்ச்சியை உண்டாக்குங்க. பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பணத்தை சேர்க்கறதுல கொஞ்சம் இல்லைங்க, அதிகமாகவே கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி பெறுவாங்க. புதிய முதலீடுகளை நேர்த்தியாகவும் கவனமாகவும் செய்யணுங்க. சந்திரன் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வருங்க. சனி 2ல் இருக்கிறதால இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்குங்க. நீங்கள் எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. புதிய முதலீடுகளை பக்குவமாக செய்யணும். இந்த வாரம் கும்பராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாவற்றினோட உயர்வுக்காக உழைக்கணுங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்துக்கணுங்க. மேலும் பெரியோர்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குச்சனூர் சனி பகவானுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம்.
இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.